ஹாய் ஒருவன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி ஏற்கனவே வீடியோ நான் பேசியிருக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பேராமெடிக்கல் கோர்சஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ, இப்போ நீட் எக்ஸாம் வரப்போகுது. இப்போ கொஞ்ச நாளில் நீங்கள் எக்ஸாம் கொஞ்ச நாளாக ஒரு வாரத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதிகமாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற கனவு, பிடிஎஸ் படிக்கணுங்கிற கனவு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவோம். ஒரு வேளை அதில் கிடைக்கலன்னா நெகட்டிவாக நினச்சிக்க வேண்டாம். ஏராளமான பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஆல்ட்ராக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு நீட்டு தான் வேணும்னா ரிப்பீட்டாக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி பார்த்ததுனால அந்த வரிசையில் என்னெல்லாம் கோர்சஸ், டாப் கோர்சஸ் எடுத்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன கோர்சஸ் அண்ட் என்ன அந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் எவ்வளோ, அந்த கோர்ஸுக்கு என்ன ஜாப் ப்ரொஃபைல், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், நீங்கள் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் செலவாகும், அப்படி எல்லா விவரமும் இப்போ நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங்லையும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக போய் படிக்கிறீங்க இல்லையா, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட்டாக போய் சேர்றீங்க இல்லைங்க பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு, அதில் நீங்கள் இந்த கோர்சஸ் எல்லாம் ஜாஸ்தியாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நல்ல சேல்ரி, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இதுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கோர்ஸ். ஸோ பிஎஸ்சி கோர்சஸ் வித்தவுட் நீட் அப்படின்னு சொல்லும்போது, நீட் இல்லாமல் ஒரு மெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னா அது பேராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ அதுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட 19 டிகிரி கோர்சஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். ஸோ அந்த ப்ரைவேட்லேயும் இருக்குது. இந்த 19 டிகிரி கோர்சஸில் அதில் எது பெட்டர் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, பிஎஸ்சி நர்சிங். ஸோ டியூரேஷன் 4 இயர்ஸ். எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான். இது ஃபீமேல் மட்டும் தான் படிக்கலாம், மேல் படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா 3 lakhs to 8 lakhs வரைக்கும் ஆவரேஜ் சேலரி கிடைக்கும். அண்டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 20K 3 lakhs 3K அப்படிங்கிற போது ரொம்ப கம்மியாக இருக்குது சார். என்ன சார் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் அவ்வளோதான் வாங்குறாங்க. ப்ரைவேட்டுன்னு போயிட்டிங்கன்னா 1 lakh to 3 lakhs வாங்குற காலேஜஸ்லாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. சில கல்லூரிகளில் டொனேஷன் வாங்குற கல்லூரிகளும் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி 3 to 4 வருஷம் வரைக்கும் ஆகும். பயோடெக்னாலஜிஸ்ட் ஆகலாம். இந்த லேப் ஒர்க்கு, R&D, ஸோ எதுலேயுமே வேணாலும் நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம். 5 lakhs to 9 lakhs வரைக்கும் ஆவரேஜ் சேலரி. ஸோ பர் ஆனம் இது 30K 88 lakhs முடி ஃபீஸ் ஆகுங்க படிக்கிறதுக்கு. ரொம்ப காஸ்ட்லி, பட் நல்ல கோர்ஸு. பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அண்ட் ஹியூமன் நியூட்ரிஷன் ஃபுட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 to 4 years படிக்கலாம். அந்த டியூரேஷன். அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டாக நம்ம போகலாம், ரிசர்ச்லேயும் போகலாம். அண்ட் 5 lakhs வரைக்கும் ஆவரேஜ் சேலரி பர் ஆனம். அண்ட் 50K to 2.5 lakhs செலவாகும் படிக்கிறதுக்கு ஆவரேஜாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டயரிங். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டயரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்சஸ், மிஸ் பண்ணிடக்கூடாது. 3 to 4 years டியூரேஷன். ஆக்ரோனமிஸ்ட் அண்டு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டாக நம்ம போகலாம். அண்ட் 2 lakhs to 3 lakhs வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்குது. சம்பளங்கிற மாதிரி ஆமாம் ஆவரேஜாக இருக்குது. 50K to 1.5 lakhs, அதாவது 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும் படிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே கூட ஆகலாம் சில கல்லூரிகளில் ப்ரைவேட்டில். பிஎஸ்சி சைபர் ஃபாரன்சிக்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. 3 to 4 years வரைக்கும் படிக்கலாம் டியூரேஷன். ஃபாரன்சிக்ஸ் சயின்டிஸ்ட்டாக போகலாம். அண்ட் இது 6 lakhs per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். அதில் 1.8 lakh வரைக்கும் படிக்கிறதுக்காகும் வருஷத்துக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிஷரி. இதில் பார்த்திங்கன்னா 3 years டியூரேஷன். அதுக்கப்புறம் மரைன் பயாலஜிஸ்ட்டாக இருக்கலாம், ஃபிஷரி சயின்டிஸ்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா 5 lakhs to 10 lakhs per annum சம்பாதிக்கலாம். அண்ட் ஃபீஸ் பார்த்திங்கன்னா காலேஜில் படிக்கிறது 1.52 lakhs to அப்ராக்சிமேட்லி 1.85 lakhs வரைக்கும் வரலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஎன்ஒய்எஸ். இது ஒரு முக்கியமான கோர்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா 4.5 years படிப்பீங்க. அடிஷனலாக 1 year எதுக்குன்னா இன்டர்ன்ஷிப் பீரியடுங்க. இந்த கோர்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம், நல்ல செலவாகும். ஆனால் கவர்மெண்ட்டில் நீங்கள் கவுன்சிலிங் போட கிடைக்கும்னா அதுவும் கஷ்டம் தான், கொஞ்சம் நல்ல மார்க் தான் கிடைக்கும். நேச்சுரோபதி டாக்டர் ஆகலாங்க. இது பார்த்திங்கன்னா 4 lakhs வரைக்கும் ஆகுதுங்க, அதாவது கிடைக்கும். இதுக்கு மேலே கூட கிடைக்குங்க இதுக்கு, சரிங்களா? ஆனால் 90K 3 lakhs வரைக்கும் ஆகும் ஃபீஸு படிக்கிறதுக்கு. பட் இதுக்கு மேலே கூட உங்களுக்கு சேலரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கார்டியோ வஸ்குலர் டெக்னாலஜி. இதுவுமே ஒரு வளர்ந்து வர ஒரு டெக்னாலஜி. 4 years வரைக்கும் டியூரேஷன். கார்டியா டெக்னீஷியனாக போகலாம்.
அண்ட் 4 lakhs to 20 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதில் ஹையஸ்ட் சேலரி அண்ட் 60Kலேருந்து 45K வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கம்மி தான் இதில். பட் ஆனால் அதிகமாக வாங்குகிற காலேஜஸும் இருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெராப்பி, இது வந்து 4.5 வருஷம் டியூரேஷன். ஆக்குபேஷன் தெராபிஸ்ட்டாக போகலாம் அண்ட் 4 lakhs வரைக்கும் per annum சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். அண்ட் 90K to 6 lakh வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் படிக்கிறதுக்கு ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அதாவது B.Pharmன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் 4 years வந்து இருக்குது. ஃபார்மாசிஸ்ட்டாக போகலாம். ஸோ 2 lakhs to 5 lakhs வரைக்கும் சேலரி அண்ட் அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். அண்ட் 2.25 lakh ஆவரேஜ் ஃபீஸ் வந்து பர் இயர் வரும் படிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் BSc அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, இதுவுமே 4 வருஷம் கோர்ஸு. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணலாம், ஆக்ரோனிஸ்ட் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 5 lakhs to 9 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். 4 lakhs to 8 lakhs வரைக்கும் ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க காலேஜஸில். அடுத்து பேச்சுலர் இன் அனஸ்தீஷியாலஜி அண்ட் இன்டென்சிவ் கேர் டெக்னாலஜி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸு அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப வளர்ந்து வர ஒரு கோர்ஸு. இதிலெல்லாம் போனீங்கன்னா நல்ல உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம். 4 years சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் என்வரான்மெண்ட்டில் இருப்பீங்க. ICU வார்டிலெல்லாம் வேலை பண்ணுவீங்க. 4 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் 50K to 2 lakhs வரைக்கும் ஃபீஸ் ஆகும் படிக்கிறதுக்கு. அடுத்த BSc எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான், 3 வருஷ கோர்ஸு. நெசசரி ட்ரைனிங் டு டெலிவர் எமர்ஜென்சி கேர் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் சர்வீஸ் டு பேஷண்ட்ஸ். அதுதான் ஜாப் ப்ரொஃபைல். 5 lakhs to 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 50Kலேருந்து 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து BSc ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இதுவும் வளர்ந்து வர ஒரு கோர்ஸு. 3 வருஷ கோர்ஸு. மெடிக்கல் இமேஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் டு டயக்னைஸ் அண்ட் ட்ரீட் வேரியஸ் டிசீஸ், இந்த ஸ்கேனிங்கு இதெல்லாம் தான், எக்ஸ்ரே இதெல்லாம் பார்த்துட்டு டயக்னைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸு. 5 lakhs to 10 lakhs நிறைய ஜாப் வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் 50Kலேருந்து 2 lakhs வரைக்கும் ஆகும் படிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, நிறைய பேர் இது படிக்கணும்னு விரும்புவாங்க. 6 வருஷம் கோர்ஸு. இதில் +1 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு எடுத்துருவாங்க 1 year. ஹெல்த் கேர் செக்டாரில், ஃபார்மட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில், ஃபார்மோ கோவிஜிலன்ஸில் அண்ட் மோர், மீது எல்லாத்துலேயுமே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. இதில் 3 to 5 lakhs per annum வரைக்கும் சம்பாதிக்கலாம். பட் ஆனால் அதிகமாக ஒரு 10 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். அண்ட் 1 lakh to 3 lakh வரைக்கும் படிக்கிறதுக்காகும். ஆனால் அதுக்கு மேலே கூட ஆகும். ப்ரைவேட் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க செட் பண்ணுறத ஃபீஸு தவிர நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நர்சிங்கு, இந்த வந்து BNYS, இந்த கார்டியோவஸ்குலரு, இந்த மாதிரி ஆக்குபேஷன் தெராப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு டொனேஷன் வந்து வாங்குகிறாங்க. இதெல்லாம் ட்ரெண்டிங்கான கோர்சஸ். ஓகே, அதனால் அதிகமாக டொனேஷன் வாங்குகிறோம் ப்ரைவேட்டில். டொனேஷன் இல்லாத கல்லூரிகள் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் வந்து படிக்கலாம். நிறைய டவுட் வரும், இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டே எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டில் போனால் எவ்வளோ கட் ஆஃப் வேணும், ப்ரைவேட்டில் போகிறக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன காலேஜஸ் இருக்குது, அண்டு கவர்மெண்ட்டில் போனால் எனக்கு கிடைக்குமா, ஏன்னா கவர்மெண்ட்டில் போனால் உங்களுக்கு 3000லேருந்து 5000 தான் ஃபீஸே. ஸோ இதுவே ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் கேட்குற காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு விடைகள் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து டாப் கோர்சஸ் அண்ட் எவ்வளோ சேலரி அண்ட் எவ்வளோ பேக்கேஜஸ். இது வந்து டாப் 10 கோர்ஸ் ஆஃப் BSc பேராமெடிக்கல் கோர்சஸ் வித்தவுட் நீட். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.